ஓட்ஸ் வெஜிடபிள் இட்லி. இது வந்து தோசை மாவுலாம் தேவையில்லை, டக்குன்னு நினச்சா உடனே பண்ணிடலாம். ஆற்றுல இருக்கிற சாமான்கள். தோசை மாவு இட்லி மாவுலாம் தேவை. இட்லி மாவு தோசை மாவுலாம் இருந்தால் தான் இட்லி பண்ணோன்னு இல்லை. இது வந்து வித்தியாசமாகவும் இருக்கும், வெஜிடபிள்ஸ்லாம் போட்டிருக்கோம். அதனால் ஓட்ஸு வெஜ்ஜி இட்லி. இதுக்கு வேணுங்கிற பொருள் வந்து ரவை கொஞ்சோண்டு 1/2 டம்ளர் அப்படின்னு எடுத்துனோன்னா, ஓட்ஸு உங்கள் ஊர்லலாம் அழகாக ஓட்ஸ் கிடைக்கும். ஓட்ஸை கொஞ்சம் மிக்சியில் வந்து வைப்பரில் போட்டு கொஞ்சம் பொடி பண்ணிக்கோங்க. அப்படி இருந்தால் இலையாக இருக்கும் இல்லையா, அதனால் ஓட்ஸை பொடி பண்ணிக்கோங்க. அது 1 கப்பு. அப்புறம் சேமியா, அதை லேசாக வறுத்துக்கோங்க. பச்சை வாசனை குழகுழான்னு இல்லாமல் இருக்கும், வறுத்துண்டா ஸ்டிக்கியாக இல்லாமல் இருக்கும். அதனால் ஓட்ஸ் 1 கப்பு, பொடித்த ஓட்ஸு, சேமியா 1 கப்பு, ரவை 1/2 கப்பு. அப்புறம் தயிர் விட்டு ஒரு 1 மணி நேரம் முன்னாடியே கரைச்சி வச்சுருங்க. அப்போ தான் அந்த சேமியாலாம் ஊறும். இதை வச்சு அப்புறம் தயிரை விட்டு 1 மணி நேரம் தயிர் உப்பு போட்டு இதை வச்சு ஊற வச்சிட்டோம். இதுதான் பேஸு. அப்புறம் வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு என்ன வெஜிடபிள் வேணால் போடலாம். எங்கள் காட்டில் இதான் இருந்தது, கொஞ்சம் லேசாக வேக வச்சு வச்சுருக்கேன். கேரட்டு, முட்டைக்கோசு, பட்டாணி எது வேணால் போடலாம். பட் ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரிலாம் போடாதீங்க. பீன்ஸ் எல்லாம் போட்டால் வேகாது இல்லையா. அதுக்கப்புறம் இஞ்சி, பச்சை மிளகா பொடியாக நறுக்கினது, அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, அவ்வளோதான். இது எல்லாத்தையும் விட்டு இட்லி மாவு முன்னாடி ஊற வைக்கும்போது கொஞ்சம் கெட்டியாகிடும். அதனால் இவ்வளோ கெட்டியாக இட்லி பார்த்தா நல்லா இருக்காது இல்லையா. இட்லி பதத்துக்கு தண்ணி விட்டு கரைச்சிக்கோங்க. இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சிக்கணும் இல்லையா. கொஞ்சம் தண்ணி எடுங்க. நான் எடுத்துக்கிறேன். ஓட்ஸு, சேமியா அண்டு ரவை தயிரில் போட்டு ஓட்ஸை வந்து பிடிச்சிக்கணும், சேமியாவை வறுத்துக்கணும், ரவை அப்படியே போடலாம். எல்லாம் ரோஸ்டட் ரவை தானே இப்போலாம். அப்புறம் அதை தயிர் கொஞ்சம் உப்பு போட்டு கரைச்சி வைக்கணும். 1/2 மணி நேரம் ஊற வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் கெட்டியாகிடும். அந்த இதெல்லாம் ஊறின்றோம் இல்லையா ரவையெல்லாம். அதனால் இந்த வெஜிடபிள்ஸு, இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு இதை பாருங்கள். இது இந்த அளவுக்கு இருந்தால் இட்லி மாவு. வெஜிடபிள்ஸ் வந்து கேரட் போடுங்க. எல்லாரும் சொல்கிறது பீட்ரூட் போட்டுறாதீங்கன்னா சக்கசவைன்னு ஆகிடும். இந்த கேரட்டு, பட்டாணி, கோஸு, பீன்ஸு கூட பொடியாக நறுக்க முடிஞ்சால் போடலாம். இது அப்புறம் இட்லி தட்டில் வைக்கணும், அவ்வளோதானே. ஆமாம், இட்லி தட்டில் வச்சதுக்கப்புறம் இட்லியாக காமிக்கிறேன் கடைசியில். இந்த பதத்துக்கு கரைச்சிக்கணும். அவ்வளோதான். கரைச்சிட்டு இட்லி தட்டில் தட்டு தெரியும். இட்லி மாதிரி ஆவியில் வேக வச்சு எடுக்கணும். அதெல்லாம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். அவ்வளோதான்.